ஹாய் நண்பாஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க, நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் லாக்டவுன் வந்து செம்மையா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து செம்ம போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. மதியானம் கூட ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்கு நீ டிராவல் பண்ணிக்கிட்டு பஸ்ல எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டுன்னு கையில கண்டென்ட்டும் ரொம்ப வருத்தமா இருக்கு. டிராவலும் பண்ணாம போரும் அடிக்குது. பஸ் ஃபேன்ஸ் ஐ எம் சோ சாரி. ரயில் ஃபேன்ஸும் சரி, கண்டிப்பா இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து டிராவல் வாக் போடுறேன். நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். பழா போன கொரோனா அநியாயத்துக்கு இது பண்ணிருச்சு. ஒரு குக்கிங் ராக் தான், சிம்பிளான ஒரு ஈவினிங் டெசர்ட்னு சொல்லலாம், ஸ்நாக்னு சொல்லலாம். இதை 90s கிட்ஸோடைய ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம். எஸ், தேன் மிட்டாய் தான். அப்ப நீ 90s கிட்டாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு ஏர்லி 2K கிட். 90s கிட்ஸ் கணக்குலயும் வரமாட்டாங்க, 2K கிட்ஸ் கணக்குலயும் வரமாட்டாங்க. கொஞ்சம் 90s கிட்ஸோட அட்ராசிட்டிஸும் இருக்கும், 2K கிட்ஸோட அட்ராசிட்டிஸும் இருக்கும். எங்களுக்கு கண்டென்ட் இல்ல, சரி எந்த வீடியோ போடாம இருந்தா கண்டினியூட்டி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி குக்கிங் ராக் தான் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கப் சுகர், ஒரு கிளாஸ் வாட்டர், பேக்கிங் சோடா, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு. புளிக்க கூடாது மாவு. பாத்தீங்கன்னா 2 days 3 days ஓல்டு மாவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா புளிக்காம இருக்கணும். கலர் பவுடர், அந்த மெயினா அந்த ரெட் கலருக்காக ஃபர்ஸ்ட் வந்து மிக்சிங் தான். அந்த ஒரு கப் சுகரை போட்டு ஒரு வெசில்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லா ஊற்றக்கூடாது. சக்கரை பாகு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலே வச்சுக்கலாம். நீங்க 5 minutes பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த சக்கரை பாகு வந்து தொட்டு பாருங்க. லைட்டா அந்த கம்பி போதும் சொல்லுவாங்க, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 4 drops ஆஃப் லைம் வந்து புரிஞ்சிருங்க லைட்டா. அவ்வளவுதான். ரொம்பவும் புரிஞ்சீங்கன்னா புளிச்சிரும் அந்த சக்கரை பாகு. செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மிக்சிங் வந்து என்னன்னா, வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடணும். ரெட்டிஷ் கலருக்காக நெக்ஸ்ட் கலரிங் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த ரெட்டிஷ் கலர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அங்க இங்க திட்டா இருக்கக்கூடாது. லைட்டா ஆரஞ்சு கலர்ல வந்துருக்கு, பட் ஸ்டில் இது போதும். ரொம்ப கடையில எல்லாம் விக்கிறதுக்கு அந்த கலர் பவுடர் போடுற மாதிரி போட்டா நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதை வந்து இப்ப பொரிச்சு எடுக்கணும். வடை தட்டும் போது தான் கையில எடுத்து போடும்போது என்ன ஆகும், ஓட்டாவோட மாதிரி விழாது. சோ நான் ஸ்பூன்லயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் வரலன்னா ஐ எம் சோ சாரி. கம்மியான அளவுல பார்த்து போடுறேன். போடும்போது ரொம்ப தக்கையாக கூடாது, ரவுண்ட் ஷேப் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் லைட்டா சொதப்பிடுச்சு, இதுவாது ஒழுங்கா வருதான்னு பாப்பு கையை எடுத்துட்டேன். செகண்ட் ஒன் ஓகேவா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்னு தான் போட வேண்டியதுதான். இந்த மாதிரி பார்த்து இது ஒண்ணுதான் உருப்படியா ரவுண்ட் ஷேப்பா வரும்னு நினைக்கிறேன். 4ஆதான் போட்டது. ஃபர்ஸ்ட் போட்டதுதான் வந்து லைட்டா அந்த ரெட்டிஷ் கலர்ல வருது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சு ஸ்டில் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வராததுக்கு ஐ எம் சோ சாரி. அந்த பதம் வந்து எனக்கு தெரியல, என்னால் முடிஞ்சது தான் நான் பண்றேன். ஸ்நாக் ஐட்டமா எனக்கு வந்து ஒரு கத்துக்குட்டினே நான் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு செட்டா போட்டு இன்னும் இவ்வளவு மாவு இருக்குது. ஜீரா வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து சுட சுட அந்த ஜீரா இருந்தாதான் இதுவாகும் உங்களுக்கு. ஸோ ஜீரா திரும்ப வந்து லைட்டா ஹீட் பண்ணலாம். மீன்வாய் இது பாத்தீங்கன்னா இன்னும் பொரியவே இல்லை, ஏன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து அந்த சூடோட பட்டுன்னு இதுல போட்டுருங்க. இது வந்து நல்லா சுட்டு அது உள்ள நல்லா முதந்து அந்த பாகு வந்து உள்ள இறங்கணும். அந்த கடை டேஸ்ட் கடை ஸ்டைல் வரலன்னா நம்மளால முடிஞ்சது தான் பண்ண முடியும். நல்லா இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க லைட்டா குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கு. ஆகலாம் வந்து நல்லா வடிகட்டிடணும் நீங்க. பாகுல போடும்போது கலர் வந்து குலோப் ஜாமுன் மாதிரி இருந்தது, பட் ஸ்டில் இது வந்து தேன் மிட்டாய் டேஸ்ட் தான். இந்த சக்கரை பாகுலாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க பவுல்ல. அட்டகாசமா இருக்குது.
ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து சொல்லுவேன். 1 செகண்ட் செம்மையா தான் இருக்கு. அந்த ஸ்வீட்னஸ் வந்து அட் இட்ஸ் பெஸ்ட். இவ்வளவுதான் இந்த குக்கிங்காக நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணலாம். உங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். விருப்பம் இருந்தாக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணலாம். மேலும் வீடியோக்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.